நம்ம பார்க்க போகிறது வந்து பாதுஷா ரெசிபி பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. நான் இப்போ வந்து கொஞ்சம் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஆழாக்கு மைதா நம்ம எடுக்கிறோன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வனஸ்பதி வைக்கணுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், புளிக்காத தயிர் வைக்கணும். ஒரு சின்ன நம்ம அந்த மஞ்சாத்தூள் அதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த இதில் வந்து பேக்கிங் சோடாவும் ஆப்ப சோடாவும் வைக்கணும். பேக்கிங் சோடா, நார்மல் சோடா, குக்கிங் சோடா வைக்கணும். வச்சுட்டு இது இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துக்கு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு தயிரோட இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வனஸ்பதி இல்லை கீ யூஸ் பண்ணாங்க, நான் வனஸ்பதி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மைதாவில் நம்ம வந்து அவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் வனஸ்பதியோடு கூட சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறச்சவே அதோட இது தெரியும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே அந்த குருணையாக வருது பாருங்கள், அதெல்லாம் நம்ம நார்மலாக ஆகிடும். அதை தான் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த கர்டை சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கை வலிக்கிற அளவுக்கு விஸ்க் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ் மட்டும். இது எல்லாம் நல்லா 4 பொருளும் நல்லா ஜெல் ஆகணுங்க. அதுக்கப்புறம் மைதா ஆட் பண்ணலாம். பாருங்க, நீங்கள் விப்பிங் க்ரீம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த சாஃப்டே தெரியுங்க. இப்போ நான் எதுக்கு பெரிய பவுல் சொல்லுன்னா பாருங்கள், இந்த மாதிரி க்ரீம் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து கொஞ்சம் ஜென்டிலாக ஆட் பண்ணுங்க. ரொம்ப இதுன்னா பாதுஷா வந்து கெட்டியமாக ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பரப்புனா போல் லைட்டாக. இப்போது கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுப்போம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டே நிறைய போட்டுட போகிறீங்க. மறுபடியும் கொஞ்சம் கிடக்கும், ஆனால் மாவு அழுத்தம் கொடுக்காதீங்க. டேஸ்டியாகவே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கிராக் இருக்கிறது நல்லதுங்க. மாவோட இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதை எதுவும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இப்படி கிராக் இருக்கணும். பாருங்கள், நம்ம பண்ண கரெக்ட். ஒரு ஆழாக்கு மைதா எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஒரு 1.5 அழாக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மெல்ட் பண்ணிப்போம். கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டு பார்ப்போம். சக்கரை பாகுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், சக்கரை கரைஞ்சதுக்கப்புறமா பால் ஊற்றுங்க. சக்கரை கரையிற பதம், பாகு பதம் வராது. அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், இது அப்படியே இதுவாக இருக்குது. இப்போது இது நல்லா இப்போ பதம் வரட்டும். சுகர் அப்படியே மெல்ட் ஆகுது இல்லைங்களா. இந்த சர்க்கரை பதம் வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் போதுங்க. இந்த மாதிரி திக்கு இருந்தால் போதும். இதுக்கு வந்து கம்பி வேண்டாம். அதாவது ரொம்ப நம்ம அதர்சத்துக்கு எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது, சும்மா திக்கு இருந்தால் போதும். அதாவது பாதுஷாக்கு ஒட்டுற அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வாட்டும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏலக்காய் போட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம். ஏலக்காவும் சர்க்கரையும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கலாங்க. இதை இப்படி மிக்ஸ் பண்ணிப்போம். இதை ஆறிடக்கூடாதுங்க. இந்த சிரப்பை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம பாதுஷாவை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. பாதுஷா குலாப் ஜாமுனுக்கெல்லாம் கடலெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது நம்ம மாவு எடுத்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி தான் இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கிராக்ஸ் இருக்கணும். இப்போது இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஒரு இது அவ்வளோதாங்க.
இந்த மாதிரி நம்ம எல்லாம் பொரிச்சு வச்சுக்குவோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு இந்த மாதிரி லேயராக இருக்கும். இதை இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா வருங்க. மாவு பதம் பாருங்கள், இப்படி சாஃப்டாக இப்படி இருக்கும் நமக்கு. இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு, ரொம்ப காய வைக்கக்கூடாது, லோ டெம்பரேச்சர்லேயே தான் அது குக் ஆகணும். நமக்கு கையில் பட்டாலும் சூடு ரொம்ப இதுவாகாது, அந்த மாதிரி ஸ்டேஜில் போடுங்க. இது நல்லா அப்படியே இதுவாகட்டும். மேலே தாங்க பபிள்ஸ் வரணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா டர்ன் பண்ணலாம். 3 5 அந்த மாதிரி கொச்சுக்காக போடுங்க, ரொம்ப போட வேண்டாம் அதில், ஏன்னா நமக்கு கஷ்டமாயிடும். ஹீட் ஓவரானால் பிரியும், அதனால் ஹீட்டை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு, இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய்ன்றதுனால பொங்கும் மேலே நமக்கு, அதனால் பார்த்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க பண்ணுறச்ச. ஏன்னா இதெல்லாம் இருக்குது, சூடாக இருக்கிறதுனால அது இதுவாகும். இப்போ பாருங்கள், டர்ன் பண்ணும்போது பாதி குக் ஆகிடும் நமக்கு. லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது அந்த மைதாவோட உள்ளே போய் நல்லா குக் ஆகும். அதுக்கு தான் இந்த லோ ஃப்ளேம் வைக்கிறது. நம்ம சும்மா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு பக்கம் போட்டு ஒரு 5 minutes to 8 minutes வைங்க. தென் அப்புறமா திருப்புங்க. ஃபஸ்ட்டே திருப்பறச்சா உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது திருப்பியும் அப்படி திருப்பிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜு இந்த ரெசிபி பாருங்கள். இதில் எண்ணெய் எவ்வளோ அழகாக அப்சர்வ் பண்ணிக்குது அந்த மைதா பாருங்கள். இந்த கார்னரில் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. மேலெல்லாம் கடலை எண்ணெய்ன்றதுனால பொங்க கொஞ்சம் பாருங்கள். இந்த கலர் வந்துடும். வெளிச்சம் வைங்க, இருக்கு இதை கட் பண்ணு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போது நம்ம ஜீராவில் இப்படி லைட்டாக இது பண்ணுங்கள், ஹார்டாக பண்ண வேண்டாம். இப்படின்னாவே நல்லா அப்சர்வ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெஸ்ட் ஆஃப் தான் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டர்ன் பண்ணிவிடுங்க. போட்டதுக்கப்புறம் இது ஜீராவும் கொஞ்சம் சூடு இருக்கணுங்க. இந்த மாதிரி பாக்கி எல்லாம் போட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீ இருதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.